யாருக்காக படைக்கிறோமோ அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள், விரும்புகிறார்கள். இது 2யும் மனசில் வச்சுக்கிடுங்க. ஆனால் உங்கள் விருப்பத்தை தூக்கி உங்கள் தாத்தா மேலேயும் பாட்டி மேலேயும் புகுத்தாதீர்கள். அது மிக மிக தவறாக இருக்கும். தாத்தா பாட்டிக்கு என்ன பிடிக்குமோ அதை வைத்து படையலாக வைத்து வணங்குங்கள். இதுதான் அடிப்படை. இது எவ்வளோதான். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் சைவம் அசைவம் இதெல்லாம் பாவம் இல்லையா புண்ணியம் இல்லையான்னா, இரண்டிற்கும் உயிர் இருக்கிறதுன்னு விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. 2மே வளருது, 2மே இன்னொரு செடியை உருவாக்குகிறது. அப்போ எல்லாமே 2 உயிர் இருக்குது, உணர்வுகள் இருக்கின்றன, வலி இருக்கிறது. இப்படிங்கிறதெல்லாம் விஞ்ஞானம் நிரூபித்து கொண்டே வருகிறது. கத்திரிக்காய்க்கு வலிக்காது, செடிக்கு வலிக்காது, நெல்லுக்கு வலிக்காதுங்கிறதெல்லாம் இல்லை, எல்லாத்துக்கும் வலிக்கிறதுங்கிறத இன்றைக்கு விஞ்ஞானம் நிரூபித்து விட்டது. அப்போ 2க்கும் உயிர் இருக்குது, 2க்கும் வலி இருக்கிறது. அப்போ 2க்கும் என்ன வேறுபாடு இருக்குது? ஒன்று அடித்தா பாவம், இன்னொன்று அடித்தா பாவம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் கோயிலில் போயினீங்களே பட்டாடை உடுத்துக்கிறோம், தேன் எடுக்கிறோம். இது எல்லாம் ஒரு தேன் எடுக்கணும்னா 1 லிட்டர் தேன் எடுக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 100 தேனியாவது இறந்து போயிடும். ஒரு பட்டு வேஷ்டின்னா 10,000 பட்டுப்புழுக்கு மேலே இறந்து போயிடும். இதெல்லாம் நம்ம கோயிலில் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறோம், புண்ணியம் தானே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ 10,000 பட்டுப்புழுவை நீ கொண்டு ஒரு வேட்டி கொடுக்கலாம் என்றால், 10,000 நெல்லை அவிச்சு அதை சக்கரை பொங்கலாக்கி கொடுக்கலாம் என்றால், ஒரு கோழியை கொடுக்கறதுல எந்த தவறும் இல்லைங்கிறத விஞ்ஞானபூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும்.